ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கேட்மேன். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நிறைய கேட்ஸை காமிக்கிறாங்க. அதுல ஒரு கேட்டா லியாங்குவை எதுக்காண்டி கடிச்சா, அவன் நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்பதான் ஒரு ஒயிட்டான கேட்டை காமிக்கிறாங்க. அதுவா புஜுக் புஜுக்குன்னு செம்ம கியூட்டா இருக்கு. அந்த கேட்டோட ஹெட்டா இப்ப பாரு அவனோட லைஃபே போயிடுச்சுன்னு சொல்லும் போது அதுக்கு மத்த கேட்டா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குது. அந்த கேட்டோட ஹெட்டா உன்னோட மன்னிப்பை வச்சு இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுங்குது. இப்ப அப்படியே ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த படத்தோட ஹீரோ கிட்ட அந்த ஆளு உன்னால 9 வருஷத்துக்கு மனுஷன் பாதி பூனை பாதியா மட்டுமே வாழ முடியும்ன்றாரு. 8 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கேட்ஸ பத்தி ரிசர்ச் பண்ற ஒரு ரிசர்ச்சர். அவன் எல்லாருக்கும் முன்னாடியுமே கேட்ஸ பத்தின ஒரு செமினாரை கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ செமினாரை முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட ஒருத்தன் எதுக்காண்டி நீங்க அமெரிக்கால இருந்து இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவா அதை பத்தி நான் ஆன்சர் பண்ண விரும்பலன்னு சொல்லிடுறான். ஹீரோ கிளம்பும் போது ஒருத்தர் இப்ப கேட் பேசுறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்களே, அந்த ஆப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவா அந்த ஆப் எல்லா கேட்டுக்குமே ஒரு ப்ராப்ளம் தான் சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு கால் வர அந்த காலை எடுத்து ரொம்பவே ஷாக்கா பேசிட்டு இருக்கா. இதோ வந்துட்டேன்னு சொல்லி ஓடி போயிட்டு இருக்கா. ஹீரோயினா ஒரு கம்பெனிக்கு வர, அந்த கம்பெனில நிறைய கூட்டம் இருந்துட்டு ஹீரோனை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினா எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றா. அவளோட பாஸா அந்த ஆப் நாடி எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பிடிச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு கேடி பொண்ணு இருப்பா. அவளா இந்த ஆப்பை கண்டுபிடிச்சவங்கள தான் நீங்க திட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பாக்குறா. ஏன்னா ஹீரோயினா இந்த ஆப்பை கண்டுபிடிச்சிருப்பா. ஹீரோயினா நான் இன்னும் இந்த ஆப்பை முழுசா முடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கேடி பொண்ணா ஊதுங்கடா சங்குன்ற மாதிரியே ஊதி ஊதி ஹீரோனோட வேலைக்கு உழ வச்சிருவா போல. அந்த கேடி பொண்ணா ஹீரோயினை பார்த்து நீ வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடு, அப்பதான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன வேலையை விட்டெல்லாம் தூக்கிடாதீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த ஆப்பை நான் நல்லபடியா முடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அந்த கம்பெனியோட டைரக்டரா அந்த ஆப் மட்டும் கரெக்டா பினிஷ் ஆயிடுச்சுன்னா செம்ம ஹிட் அடிக்கும், அதனால ஹீரோனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனோட பாஸ் கிட்ட ஹீரோனுக்காண்டி சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவளோட பெஸ்ட குடுக்கறேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஒவ்வொரு கேட் கத்துறதும், அதாவது மியாவ் மியாவ்னு சொல்லி கத்துறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா நம்ம எங்க எப்படி இருக்க வேண்டியது, இப்ப பாரு நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நினைச்சிருப்பா. ஹீரோயினா எல்லா கேட்டோட சவுண்ட்ஸையுமே ரெக்கார்ட் பண்றேன்ற பேர்ல சும்மா இருந்த பூனைய உசுப்பேத்தி விட்டு கடி வாங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனோட அந்த டைரக்டரா ஹீரோயினுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு அவகிட்ட ரிலாக்ஸா ஒர்க்க பாருன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த டைரக்டர் போன பிறகு ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோயினை பார்த்து என்ன ஸ்பெஷல் கவனிப்பு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். ஹீரோயினா அப்பெல்லாம் ஒன்னும் இல்லைங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகணும்னா நீ இவனை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோட போட்டோவை காமிச்சிட்டு இவன் தானே உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா அப்பெல்லாம் ஒன்னும் இல்லைங்கிறா. ஆனா ஹீரோனோட ஃப்ரெண்டா விடாம இவன் தானே உன்கிட்ட சொல்லாம கொல்லாம ஓடி போனவன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா கோமா வாயமுறா குரங்குன்னு சொல்றா. அந்த பயலா சரி சரி உன்னோட லவ் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த ஆப்புக்கு அவன் கிட்ட ஹெல்ப் கேளுன்னு சொல்றான். ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் வேணா, அப்பால இப்போ சைத்தானே மாதிரி அவனை தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ரா பகலா உட்காந்து அந்த ஆப்புக்காண்டி அவளோட மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. ஹீரோ அவனோட வீட்டுல உட்கார்ந்துருக்கான். அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட நம்ம இதுக்கு இப்ப இங்க வந்தோம், நம்ம அமெரிக்காலேயே ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோவா அதை எதையுமே கண்டுக்காம ஹீரோனோட ஆப்பையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஃப்ரெண்டா நான் அமெரிக்கால நான்சின்ற பொண்ணு கூட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருந்திருப்பேன், ஆனா என் கெரவோ என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு யாரோ வந்து காலிங் பெல் அடிக்க ஹீரோட ஃப்ரெண்டா ஓடி போய் பாக்குறான். அங்க ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த கேடி பொண்ணும் அங்க வந்திருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு இவங்களை கேமரால பார்த்துட்டு இந்த மூஞ்சியை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, ஆத்தாடி இவ அவல்ல அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். அந்த கேடி பொண்ணா நாங்க ஹீரோவை மீட் பண்ண வந்தோம்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா நாங்க எதுவும் வாங்குறதா இல்ல, அப்படிக்கா பொசு கிளவின்னு சொல்லி அவளை திட்டி
விட்டுறான். அந்த கேடி பொண்ணா அவன் என்ன கிளவின்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோயினா அம்போன்னு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினா இப்ப உள்ள போகலாமா வேணாமான்னு சொல்லி மண்டிய பிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. ஹீரோ கிளம்பி வரான். ஹீரோ கிட்ட ஹீரோ ஃப்ரெண்டு எங்க போறான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா அந்த கேட் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு கேட் ப்ராப்ளம்ல இருக்கு, அந்த கேட்டை பாக்குறதுக்காண்டி போறேன்னு சொல்றான். ஹீரோ ஃப்ரெண்டா அதெல்லாம் நீ கிளம்பி போக வேணாம், இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இதுக்காண்டி நம்ம 8 வருஷமா வெயிட் பண்ணிருக்கோம்னு சொல்லும் போது ஹீரோவா அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்புறான். அவன் கார் முன்னாடி ஹீரோயின் சட்டுன்னு வந்து நிக்க ஹீரோ பட்டுன்னு பிரேக்க போட்டுட்டு அவகிட்ட இந்நேரம் நீ சட்னி ஆயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி செம்மையா கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை உத்து பாக்குறான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோவா நிறைய பூனைங்க கூட கொஞ்சி பேசி விளையாடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சைக்கிள்ல வரா. அவளையா ஒரு ஓட்டு மேல நின்னுட்டு இவன் ஒட்டி ஒட்டி பாத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயினா ரொம்பவே உசுறு. அங்க இருக்க பூனைங்க எல்லாம் ஓ இவ்வளவுதான் நம்ம பாஸ் லவ் பண்றாரான்னு சொல்லிட்டு அதுங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்குதுங்க. அந்த பூனைங்க எல்லாம் 2 பேருமே ஒரே கிளாஸ்ல இருந்து கூட 2 பேருமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இவனுக்கு பயம்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஹீரோக்கு ஹீரோயின் கூட பேச ரொம்பவே நர்வஸ். அப்ப இருக்க அதே நர்வஸோட இப்ப ஹீரோயின் முன்னாடி உட்கார்ந்து இருக்கான். 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீ சொல்ல இல்ல இல்ல நீ சொல்லன்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பாக்குற நம்மளோட மைண்ட் வாய்ஸா அடைச்சா யாராச்சும் சொல்லி தொலைங்கன்ற மாதிரியே நினைச்சிருப்போம். 2 பேருமே மாத்தி மாத்தி நலம் விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோ அவளோட ஆப்பை கழுவி ஊத்தின நியூஸை காமிச்சு இந்த ஆப்பை கண்டுபிடிச்சதே நான் தாங்கிறா. ஹீரோவா எனக்கு தெரியும் நீ கண்டுபிடிச்ச ஆப் நாடி இப்ப நிறைய பூனைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினா வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கான். ஹீரோ நீ நல்லது நினைச்சுதான் இந்த ஆப்பை கண்டுபிடிச்சிருப்ப, ஆனா இப்ப பாரு இப்படி ஆயிடுச்சு, சரி ஓகே நான் இப்ப கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவனோட கார் எடுத்துட்டு கிளம்புறான். ஹீரோயின் பின்னாடியே அவனை கூப்பிட்டுக்கிட்டே வரா. ஆனா ஹீரோ அவளை கண்டுக்காமலே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவனோட கார் கண்ணாடியில ஹீரோனை பார்த்துக்கிட்டே போறான். இப்ப மறுபடியுமே ஒரு பிளாஷ்பேக்குள்ள போறாங்க. ஹீரோயின் கிட்ட 3 ரவுடி பசங்க அவளோட நேம் பேட்ச வச்சுக்கிட்டு உன் பேர் என்ன ஊர் என்னன்னு சொல்லி கேட்டு வம்பிழுக்கிறானுங்க. ஹீரோயினும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இதை ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். அவங்கள எல்லாம் மீறி போய் ஹீரோனை தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ வேக வேகமா ஓடி வந்து அவங்க கூட உருண்டு புரண்டெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான். இத அந்த பூனைங்களுமே பாக்குதுங்க. அந்த ரவுடி பசங்களா ஹீரோ போட்டு செம்மையாவே அடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட கழுத்துல இருக்க அந்த செயினையுமே புடுங்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனோட பேட்ச் எடுத்துக்கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கும் போது ஹீரோயினா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ரவுடி பசங்களா கண்டமேனிக்கு காதலாடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ புடிச்சு பொடனிலேயே போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த கேட்ஸ் எல்லாமே அதை பார்த்துட்டு செம்மையா காண்டாயிடுதுங்க. அந்த ரவுடிங்களா உனக்கு இந்த செயின் வேணுமான்னு சொல்லிட்டு ஹீரோவை செம்மையா வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அந்த கேட்ஸ் எல்லாமே அங்க ஓடி வந்து அந்த ரவுடி பசங்களை கடின்னு கடிச்சிட்டு இருக்குதுங்க. அப்பதான் அதுல ஒரு கேட்டு தெரியாம ஹீரோவையுமே கடிச்சு விட்டுருது. அந்த 3 ரவுடி பசங்களும் அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறானுங்க. அந்த பூனைங்க எல்லாமே அவங்கள துரத்திக்கிட்டே ஓடுதுங்க. ஹீரோவால அந்த வலிய தாங்கவே முடியல. ஹீரோ நீ ஓகேன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு தலை சுத்திக்கிட்டே வருது. ஹீரோ நான் ஓகே தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஆனா ஹீரோவால சுத்தமா நடக்க முடியல. அப்படியே மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இப்ப ஹீரோ அதை நினைச்சு பாக்குறான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ ஓட்டிட்டு வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்க ஒரு கூட்டமே கூடுது. இப்ப அகைன் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோ கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஹீரோயினையே சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்கும் போதா தெரியாத மாதிரி சட்டுன்னு திரும்பிக்கிறான். அந்த டைம் ஹீரோக்கு அவனோட குருஜி ஒன்னு சொல்லிருப்பாரு, அது ஞாபகம் வருது. குருஜி சொல்லிருப்பாரு அந்த பூனை உன்னை கடிச்சது நாடி நீயும் இப்போ ஒரு பூனையா மாறிட்ட, ஒரு பூனையால மனுஷனை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. இத மீறி ஒரு பூனை ஒரு மனுஷனை லவ் பண்ணா அவனால மனுஷனாவே மாற முடியாது அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்ப ஹீரோக்கு அது ஞாபகம் வருது. இப்பதான் தெரியுது ஹீரோ பாதி நாள் மனுஷனாகவும் பாதி நாள் பூனையாகவும் வாழ்ந்துட்டு இருக்கான்னு. ஹீரோவா அந்த கிளாஸ் ரூமை விட்டுட்டு வேக வேகமா ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறான். அந்த ரூமே அப்படியே வெளிச்சமா மாறுது. அதுல ஹீரோ பூனையா மாற மாதிரியே காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. எல்லாருமே ஹீரோ பொட்டுன்னு போயிருப்பான்னு வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த காருக்குள்ள யாரையுமே காணோம். ஹீரோ ஒரு பூனையா மாறி அந்த காரை விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோ பூனையா மாறும் போது அவனை நம்ம புஜுக் புஜுக்குன்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோயினும் அந்த சைடா நடந்து வரா. அங்கதான் நம்ம புஜுக் புஜுக் அதாவது நம்ம ஹீரோ பூனையா மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் புஜுக் புஜுக்க பார்த்துட்டு அச்சோ உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் புஜுக் புஜுக்க
ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறான். அந்த டாக்டரா ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்ல, சீக்கிரமே சரியாயிடும்ன்றாரு. அந்த டாக்டரா ஹீரோயின் கிட்ட உங்க பூனைக்கு ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோட மைண்ட் வாய்ஸா இளைய டாக்டர் என் ஜோலிய முடிச்சிடாதடான்ற மாதிரியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினா நான் என்னோட கேட்டுக்கு எதுவுமே பண்ண போறது இல்லைன்னு சொல்றா. இப்பதான் ஹீரோக்கு அவன் உசுரே கையில வந்திருக்கும் போல. ஹீரோயின் புஜுக்க தூக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போறா. அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ள போறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா புஜுக்கு காண்டி ஃபுட்டு பெட்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வந்திருப்பான். அது எல்லாத்தையுமே ஹீரோனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவா ஹீரோனை விட்டு நவுறவே மாட்டேங்கிறான். அவ கூட தேய்க்கிறது என்ன விளையாடுறது என்னன்னு சொல்லிட்டு ஒரே குஜாலா இருக்கான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கப்போ அந்த டைரக்டர் கிட்ட இருந்து கால் வருது. அதை ஹீரோயினும் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே கால் பேசிட்டு இருக்கத நம்ம ஹீரோ புஜுக்கா குறுன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த டைரக்டர் ஹீரோயின் கிட்ட அந்த ஆப்ப பத்தி ஹீரோ கிட்ட பேசினியா, ஏதாச்சும் ஹெல்ப் கிடைச்சிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினா அவன் கிட்ட இருந்து எனக்கு எந்த வித ஹெல்ப்புமே கிடைக்கலன்னு சொல்லும் போது அந்த டைரக்டரா உன்னோட ஹோப்ப மட்டும் நீ விட்டுறாதன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அந்த ஆப் கூட மல்லு கட்டிட்டு இருக்கா. இங்க இந்த புஜுக்கா கண் வெட்டாம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த புஜுக் கூட பேசிட்டு இருக்கா. அது எங்கேயோ தெரிச்சு ஓடுது. எங்கன்னு பார்த்தா ஹீரோனோட பெட்ல போய் உட்கார்ந்துருக்கு. ஹீரோயினா அது ஏன் பெட்னு சொல்லிட்டு பூனையா உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அதுகிட்ட வந்துட்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஹீரோட பெஞ்சையே பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கிளாஸுக்கே வர்றதுல இவன் எங்கதான் போயிட்டானோன்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோனோட பக்கத்துல ஒரு கேட் வந்து நிக்குது. ஹீரோன் அந்த கேட்டை பார்த்து நீ பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்க, அதனால நான் உன்னை லியாங்குனே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஸ்கூலுக்கு வரான். ஹீரோன் அவன் கிட்ட போயிட்டு எதுக்கு இவ்வளவு நாள் நீ ஸ்கூலுக்கு வரல, எதுக்காண்டி என்கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அப்பெல்லாம் ஒன்னும் இல்லங்கிறான். ஆனா ஹீரோயினா இப்பெல்லாம் நீ என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சேடா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா அப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றதுக்காண்டி வரான். அதுக்குள்ள ஒரு மங்கூஸ் மண்டே அங்க வந்து என்ன லவ்ஸா நடத்துங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே கிண்டல் பண்ணிட்டு போறான். ஹீரோவும் ஹீரோயினும் நடந்துகிட்டே பேசிட்டு வராங்க. ஹீரோயின் அவன் கிட்ட அந்த செயின் யாரு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் கொடுத்ததான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா அப்பெல்லாம் இல்ல, அது என்னோட அம்மா இறக்குறப்போ என்கிட்ட கொடுத்தது, இதை எனக்காண்டி வரவளுக்காண்டி பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னாங்க, அதனாலதான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவன் கிட்ட சாரி கேக்குறா. ஹீரோ அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்றான். அப்படியே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஷூலேஸ் கலந்து போயிடுது. அதை ஹீரோ கட்டி விடுறான். அதை பார்த்து ஹீரோனுக்கு லைட்டா அவன் மேல ஃபீலிங்ஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவுட்டிங் போறாங்க. மழை வந்த உடனே ஹீரோ அவளை இழுத்துக்கிட்டே ஒரு பிளேஸ்க்குள்ள ஓடி போறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட போனை எடுத்து ஹீரோயின் காதுல ஒரு ஹெட்செட்டை மாட்டி அவனுமே ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு ரெண்டு பேருமே பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தண்ணி அடிச்சு விளையாடி ஃபன் பண்ணி ரெண்டு பேருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் அது எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அகைன் டைம் மாறின உடனே புஜுக் ஹீரோவா மாறிடுறான். ஹீரோ ஒரு பாத் சூட்டை போட்டுட்டு ஹீரோயின் தூங்குறதையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினா தூக்கத்துல எந்திரிச்சு ஹீரோ நீ எங்க போயிட்டான்னு சொல்லி கேக்குறா. தூக்கத்துல கூட அவளுக்கு ஹீரோட நினைப்பு தான். ஹீரோ அவளை ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த ஆப்பை ஓப்பன்ல தான் வச்சிருப்பா. ஹீரோ அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோட ஃப்ரெண்டா எங்க இவ்வளவு நேரமா ஹீரோவை காணோம், ஒருவேளை ஹீரோயின் கூட ஸ்டே பண்ண போயிருப்பானோன்னு சொல்லிட்டு மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு வரா. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோல இங்க இல்ல, அவன் அமெரிக்காக்கு கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விடுறதுலயே குறியா இருக்கான். ஹீரோயினா என்னது அமெரிக்கா போயிட்டானான்னு சொல்லி ஷாக்கா கேக்குறா. ஹீரோட ஃப்ரெண்டா நீ ஃபர்ஸ்ட் கிளம்புன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். ஹீரோ ஃப்ரெண்டு உள்ள வந்து இவன் போகவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோ அங்க வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவனா ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். ஹீரோ ஃப்ரெண்டா ஆமா நேத்து நைட்டு நீ எங்க போனேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவா நான் சும்மா ஒரு வாக்கிங் போயிருந்தேன்னு சொல்லி பொய் சொல்லிடுறான். ஆக மொத்தம் பொய்யிலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க போல. ஹீரோயினும் அந்த டைரக்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா நம்ம வேற யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த டைரக்டரா ஹீரோ தான் கேட்ஸ பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கான், அவனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாரு. அந்த டைரக்டரா ஹீரோயின் கிட்ட நீ மட்டும் இந்த ஆப்பை சரி பண்ணலன்னா உன்னோட ஜாபே போயிடும், அது உனக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோ வீட்டுக்கு யாரோ டெலிவரி பண்ண வராங்க. ஹீரோ
ஹீரோட ஃப்ரெண்டா கேட்டோட ஃபுட்டுன்னு நினைச்சிட்டு வாயை தொங்க போட்டுட்டு ஆன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்றான். அது பார்த்தா ஹீரோயின் தான் அங்க வந்திருப்பா. ஹீரோ ஃப்ரெண்டா அவளை பார்த்து நீ என்ன இங்க பண்றா, ஒழுங்கா வெளியில போன்னு சொல்லி அவளை துரத்த ட்ரை பண்றான். ஹீரோயினா அவனை கவுத்து போட்டுட்டு கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கா. அங்க ஹீரோவும் வரான். ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினா எனக்கு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா அந்த ஆப்ல இருக்க ப்ராப்ளத்தை எனக்கு சால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டா நீ ஃபர்ஸ்ட் வெளியில போன்னு சொல்லும் போது ஹீரோயினா அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோவா அவகிட்ட அந்த ஆப்பை சரி பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஆப் நாடி அஃபெக்ட் ஆன கேட்டை போய் நம்ம மீட் பண்ணணும்னு சொல்றான். ஹீரோ ஃப்ரெண்டா அதான் சொல்லிட்டான்ல நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு கிளம்புன்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுறான். நெக்ஸ்ட் டே அந்த கேடி பொண்ணு யார்கிட்டயோ கோவமா பேசிட்டு இருக்கா. அது யாருன்னு பார்த்தா அந்த டைரக்டர் தான். அந்த டைரக்டர் அந்த கேடி பொண்ணு கிட்ட நம்மளோட ரிலேஷன்ஷிப் யாருக்குமே தெரியக்கூடாது, அப்பதான் அந்த லூசு பொண்ணு ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த ஆப்பை நம்மளால ஆட்டே போட முடியும்ன்றான். அந்த ஆப் மட்டும் நம்மளோட கையில கிடைச்சா அதை வித்து நம்ம செம்ம பணக்காரங்க ஆயிரலாம். அந்த ஆப்புக்காண்டி தான் அவ பின்னாடி நான் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேடி பொண்ணை ஹக் பண்ணிக்கிறான். இங்க ஹீரோ ஹீரோனோட வீட்டுல உட்காந்து அந்த ஆப்பை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் வர்ற சத்தம் கேக்குது. ஹீரோயின் உள்ள வந்து பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. என்னன்னு பார்த்தா ஹீரோவா புஜுக் புஜுக்கா மாறிடுறான். ஹீரோயினா புஜுக் புஜுக்கா வந்து தூக்கிக்கிறா. ஹீரோயின் புஜுக் புஜுக்க பார்த்து எங்க உன் கால அடிபட்டு இருந்த காயத்தையே காணோம், அது எல்லாமே மாறிடுச்சான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் புஜுக் புஜுக் கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு குச்சி எடுத்து அதை புஜுக் புஜுக் முன்னாடி அங்கிட்டும் இங்கிட்டுமா காட்டிட்டு இருக்கா. அந்த புஜுக் புஜுக்கும் ஆர்வத்துல அங்கிட்டும் இங்கிட்டுமா தலைய ஆட்டிட்டு இருக்கு. ஹீரோட மைண்ட் வாய்ஸா அடியை சண்டாளி கழுத்தை உடைச்சு மாவு கட்டு போட்டுற விட்டுறாதடி உனக்கு புண்ணியமா போகுன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கார்ல வந்து இறங்குறான். பார்த்தா ஹீரோ ஒரு பெரிய கட்டாவை கழுத்துக்கு போட்டிருக்கான். ஹீரோயினா அவனை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா நேத்து பூரா என் தலைய வச்சு ரோலர் கோஸ்டர் ரைட் போனில அதுதான் ஆச்சுன்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு பொண்ணை பாக்குறதுக்காண்டி போறாங்க. அந்த பொண்ணோட கேட்டு தான் ஹீரோனோட ஆப் நாடி அஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே உள்ள கூப்பிடுறா. ஹீரோயினா அந்த பொண்ணை பார்த்து இவ அந்த மாடல் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. அந்த மாடல் பொண்ணா அந்த ஆப்பை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட கேட்டு சாப்பிட மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது, என்கிட்ட கூட வர மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த கேட்டை பார்த்து ஸ்மைல் பண்றான். கரெக்டா அந்த கேட்டும் ஹீரோ கிட்ட வருது. அந்த பொண்ணா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவா அந்த கேட்டை பார்த்துட்டு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து வா கிளம்பலான்னு சொல்லும் போது அந்த பொண்ணா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவளை பார்த்து உன்னோட உண்மையான கேட் இது இல்ல, உன்னோட உண்மையான கேட் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணா செம்மையா ஷாக் ஆயிடுறா. அந்த பொண்ணு என்னோட கேட் இறந்து போச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஷாக்கா அப்ப அதே மாதிரி இருக்க வேறொரு கேட்டை தான் வாங்கி வளர்த்துட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறா. அந்த மாடல் பொண்ணா எனக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு கேட்டையே வளர்க்க ஆரம்பிச்சேன்றா. அந்த கேட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே மாற ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த கேட் கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் எடுத்து அதை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆயிடுச்சு. அதனால எனக்கும் என்னோட கேட்டுக்கும் நிறைய கம்பெனில இருந்து ஆட் ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள என்னோட கேட்டுக்கு உடம்பு முடியாம இறந்து போயிடுச்சு. எனக்கு வேற வழி தெரியாம தான் அதே மாதிரி இருக்க வேறொரு கேட்டை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணா நான் இந்த கேட்டை நல்லா தான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா நீ உன்னோட லவ் இந்த கேட்டுக்கு நீ கொடுக்கவே இல்லைங்கிறான். இந்த கேட் உன்னோட பாசத்துக்காண்டி தான் ஏங்குதே தவிர உன்னோட சோத்துக்காண்டி அது இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அந்த மாடல் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரிட்டர்ன் வராங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து எதுக்காண்டி நீ இந்த ஆப்பை கண்டுபிடிச்சான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினா நான் கேட்ஸ் பேசுறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்றா. ஹீரோ அவளை பார்த்து உன்னால இந்த ஆப்ல சக்சஸ் ஆக முடியும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினா நான் நிறைய கேட்ஸை பார்த்திருக்கேன், என்னால கண்டிப்பா முடியுங்கிறா. ஹீரோ ஒரு மனுஷனை நம்ம பாக்குறது நாடி அவனை பத்தி நமக்கு தெரிஞ்சிடாதுல, அதே மாதிரிதான் கேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோவா எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறான். ரெண்டு பேருமே கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம பூனைங்களோட மைண்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா மனுஷங்களே என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியல, சொல்லாம கொல்லாம விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இதுல எங்க பூனைங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு சைடு கேப்ல ஹீரோயுமே திட்டி விட்டுறா. ஹீரோயின் இப்ப வேணா என்னோட ஆப்ல
ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமே நான் அதை சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேட்ஸை நம்ம பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும், அதுங்க கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அதுங்களை நம்ம லவ்வோட பார்த்து கண்ணை மூடி திறந்தா அதுங்களும் நம்மள பார்த்து அதே செய்யும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவா இப்படிதான் அதுங்களை பார்த்து கண்ணடிக்கணும்னு சொல்லிட்டு கண்ணடிச்சு காமிக்கிறான். ஹீரோயினா இப்படிதானே டிங் டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கண்ணடிச்சு காமிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரோட கண்ணுமே கொள்ளையடிக்க ரெண்டு பேருமே கண் வெட்டாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோக்கு பூனைங்க மனுஷங்களை லவ் பண்ண கூடாதுன்னு சொன்னது ஞாபகம் வர ஹீரோக்கா பக்கோன்னு ஆயிடுது. ஹீரோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ காரை விட்டு இறங்குன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஷாக்கா நான் எப்படி வீட்டுக்கு போறது, அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாப்ல ஆச்சு என்னை இறக்கி விடுன்றா. ஹீரோ நான் ஒன்னும் உன்னோட டிரைவர் இல்ல, காரை விட்டு இறங்குன்னு சொல்லி அவளை இறக்கி விட்டுறான். ஹீரோயினுக்கா செம்மையான காண்டாயிடுது. ஹீரோயினா செம்ம காண்டா, சாச்சா சாச்சா இவன்லாம் மனுஷனான்னு சொல்லி ஹீரோவை திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கா. செம்ம மழை ஆயிடுது. ஹீரோவை திட்டிக்கிட்டே ஓடி போறா. ஒரு வழியா ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோவும் புஜுக் புஜுக்கா மாறி ஹீரோனோட விண்டோ வழியா ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயினா புஜுக் புஜுக்க பார்த்து நீ எங்க போய் நனைஞ்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை தொடச்சு விடுறேன்ற பேர்ல அதை போட்டு உருட்டி உருட்டி எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினா ரொம்ப ஓவரா தான் பண்றான். நெக்ஸ்ட் வாட்டி அவன் கிட்ட பேச போறதே இல்லைன்னு சொல்லி ஹீரோவை திட்டிக்கிட்டே புஜுக் புஜுக்க தொடச்சு விட்டுட்டு இருக்கா. புஜுக் புஜுக்கோட மைண்ட் வாய்ஸா அடியே ஈரத்தை தான் தொடக்க சொன்ன, என் உசுரை எடுக்க சொல்லலன்ற மாதிரியே நினைச்சிருக்கோம். அந்த டைம் பார்த்து ஹீரோனோட டோரை யாரோ நாக் பண்றாங்க. ஹீரோயினும் போய் யாருன்னு பாக்குறா. யாருன்னு பார்த்தா அந்த டைரக்டர் பைய தான் அவ வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த டைரக்டர் பையலா ஹீரோனுக்கு ஒரு வைன் பாட்டில கொடுத்துட்டு இது செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க புஜுக் புஜுக்கா டே அவ ஏன் ஆல்டான்னு சொல்லிட்டு செம்ம பர்ன் ஆயிட்டு இருக்கான். அந்த டைரக்டர் பையலா ஹீரோனை பார்த்து நான் உனக்காண்டி எப்பவுமே இருப்பேன்னு சொல்லி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இங்க புஜுக் புஜுக்குக்கா புகிஞ்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. அந்த டைரக்டர் பயலா ஹீரோ கூட ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினா செம்மையா போயிட்டு இருக்குன்றா. அந்த பயலும் ஹீரோயின் கிட்ட சூப்பர் சூப்பர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைரக்டர் பைய ஹீரோயின் கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்கான். அதை கேட்டு புஜுக் புஜுக் காதுல இருந்து புகையே வந்துடுது. புஜுக் புஜுக்கா அந்த டைரக்டர் மேல ஏறி அவனை கீறி விட்டுருது. அவன் வலியில ஆகும்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயினா இப்பெல்லாம் ஏன் பண்ணன்னு சொல்லிட்டு புஜுக் புஜுக்கா அங்கிருந்து அனுப்பி விட்டுறா. அந்த டைரக்டரா வலி தாங்க முடியாம சரி ஓகே நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோட வீட்ல யாரோ வந்து காலிங் பெல் அடிக்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பாக்குறான். அவன் பின்னாடியே ஹீரோவும் வரான். அங்க நம்ம ஹீரோயின் தான் செம்ம கிளாமரா ட்ரெஸ் பண்ணி செம்ம ஸ்டைலிஷா அவங்க முன்னாடி நடந்து வரா. ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் அப்படியே வாய பொழந்துட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. ஹீரோனோட நட உட பாவனை எல்லாத்தையுமே ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காண்டியே அவளுக்கு கத்து கொடுத்திருப்பான். ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருமே பார்த்து ஒரு ஹாய் தான் சொல்றா. மொத்த பயலுகளுமே ஒத்த ஹாய்ல கவுந்துடுறானுங்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே பேசிட்டு இருக்கா. அதுல செம்ம வெறியாகி ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வெறித்தனமா அங்கிருந்து ஓடி போறானுங்க. ரெண்டு பேருமே ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு பூனையா மாறிடுறாங்க. ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட பார்த்து எதுக்குடா அவளை அப்படி குறுகுறுன்னு பாக்குறான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஹீரோயினா கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு கருப்பா இருந்தாலும் கலையாதான் இருக்கடா கடலை முத்து அப்படின்ற மாதிரியே அவளே ரசிச்சிட்டு இருக்கா. ஹீரோ ஃப்ரெண்டா அழகா இருந்தா அப்படிதான் கண்ணு அலைப்பாயோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் முட்டிக்குது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் அங்க என்ன சத்தம்னு சொல்லி மேல ஏறி போறா. ஹீரோயின் வர்ற சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஹீரோயின் கரெக்டா டோரை ஓபன் பண்றா. பார்த்தா ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அகைன் மனுஷங்களா மாறிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ட்ரௌசரை போட்டுட்டு ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினா ரெண்டு பேருமே பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அடைச்சாய் கருமம் பிடிச்சவங்களா அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. போன ஹீரோயின் அகைன் திரும்பி வந்து ஹீரோவையே சோகமா பாக்குறா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுற அந்த சாங் தான் அன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் அவுட்டிங் போனப்போ ஹீரோ அவ காதுல ஹெட்செட்டை மாட்டி விட்டுட்டு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஹீரோயினா ஒரு சைக்கிள் மேல மோத போயிடுறா. ஹீரோவா ஹீரோயினை இழுத்து அவளை அணைச்சு பிடிச்சுக்கிறான். அதுல ரெண்டு பேருமே லைட்டா ஃபீல் ஆயிடுறாங்க. ஹீரோ ஓவரா ஃபீல் ஆயிட்டான்னா அவன் அகைன் பூனையா மாறிடுவான். அந்த பயத்திலேயே ஹீரோ ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவகிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்கா. அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை ஹீரோயினுமே படிக்கிறா. அதுல ஹீரோவா என்னோட அமெரிக்கா ஃபேமிலி தத்தெடுத்துட்டாங்க, நான் அமெரிக்காக்கு போயிட்டேன், இது என்னால உன்கிட்ட நேரடியா சொல்ல முடியலன்னு சொல்லி சாரி கேக்குறான்.
ஹீரோயினா வேக வேகமா ஓடி வந்து அவ கிளாஸ் ரூம்ல பாக்குறா. அங்க ஹீரோ இல்ல. ஹீரோ பத்தியே எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவை ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறா. ஹீரோயினால அவனோட பிரிவை தாங்கவே முடியாம அழுதுட்டு இருக்கா. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த சாங் இன்னுமே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் அவனை பார்த்து இவ்வளவு வருஷமா நீயும் என்ன மறக்கலையான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்து இப்பவாச்சும் உண்மையை சொல்லுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இவ்வளவு வருஷமா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா, என்ன மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவளை பார்த்து அறியாத வயசுல நம்ம முட்டாள்தனமா பண்ணது அது லவ் கூட இல்ல, வெறும் அட்ராக்ஷன் தான் சொல்லிடுறான். ஹீரோயினா அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோக்குமே தூக்கம் வராம முழிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினா ஒரு பார்ல உட்காந்து வண்டியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினா போதையில அவளோட வீட்டுக்கு வந்து புஜுக்க எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறா. எங்க தேடியுமே அதை காணோம். நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். அங்க யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோயினா வெளியில நின்னுட்டு டோரை ஓபன் பண்ண சொல்லிட்டு அழுதுகிட்டே கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட அவ ஆக்ட் பண்றா. டோரை ஓபன் பண்ணாதன்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோவும் அவளுக்காண்டி அந்த டோரை ஓபன் பண்ணி விட்டுறான். ஹீரோயின் அவன் கிட்ட வேக வேகமா ஓடி வரா. ஹீரோ அவளை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா என்னோட புஜுக்க காணோன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா பூனைங்கன்னா வெளியில போகதான் செய்யும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா அது என்னை விட்டு போனதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. எப்பெல்லாம் அதை பத்தி நான் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அது என்கிட்ட வந்துடும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவனை பார்த்து நீ என் கூட இல்லாத போலாம் அந்த கேட்டு தான் எப்பவுமே என் கூட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த கேட்டும் என்னை விட்டு போயிடுச்சு, நீயும் என்னை விட்டு மறுபடியும் போயிடுவியோன்னு சொல்லி பயமா இருக்குன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினா அழுதுகிட்டே அகைன் என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து அழாத, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து புஜுக்க தேடலான்றான். ரெண்டு பேருமே சேர்ந்து புஜுக்க தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவா விண்டோவை பார்த்துட்டு இந்த விண்டோ ஓபன்ல இருக்கிறதுனாடி தான் புஜுக் வெளியில போயிருக்கோம், நீ கவலைப்படாத சீக்கிரமே வந்துடும்ன்றான். ஹீரோ ஹீரோனை பார்த்து உனக்கு புஜுக்குன்னா அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா நீ என் கூட இல்லாதப்போ அது மட்டும் தான் என் கூட இருந்துச்சு, அது எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரின்னு சொல்லிட்டு புஜுக்க பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நீ அதை உண்மையா லவ் பண்ணா அது கண்டிப்பா உன்னை தேடி வரும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட புஜுக் கூட இன்னுமே கொஞ்சம் க்ளோஸா பழகு, அது உன்னோட ஆப்புக்கு நல்லாவே ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் படுத்திருப்பா. அவளுக்கு சில பல விஷயங்கள் ஞாபகம் வருது. ஹீரோ ஸ்கூல் டேஸ்ல ஓட்டு மேல நின்னு அவளை ஒட்டி பார்த்தத ஹீரோயினுமே நோட் பண்ணிருப்பா. ஹீரோயின் ஹீரோக்கு 9 இயர்ஸா எழுதின லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. பாஸ்ட்ல ஹீரோயின் ஒவ்வொரு நாளுமே ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டு இருக்கா. ஹீரோவை நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொரு செகண்டுமே ஹீரோனோட பக்கத்துல ஒரு கேட்டு தான் வந்து நிக்குது. இப்ப பிரசன்ட்ல ஹீரோன் அது எல்லாத்தையுமே நினைச்சு கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோவா புஜுக்கா மாறி விண்டோல நின்னு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். பாஸ்ட்ல அந்த ரவுடிங்க ஹீரோட செயினை தூக்கி தண்ணியில போட்டிருப்பாங்க. அதை ஹீரோயினா ஹீரோக்காண்டி கஷ்டப்பட்டு தேடி எடுத்து வச்சிருப்பா. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த லெட்டர்ஸ் செயின் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அழுதுகிட்டே தூங்கி போயிடுறா. ஹீரோ அவளை சோகமா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட எங்க போயிட்டான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோவா நான் இனிமேட்டு ஹீரோனோட ஆப்புக்கு ஹெல்ப் பண்ண போறேன்றான். ஹீரோட ஃப்ரெண்டா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவா நான் அகைன் மனுஷனா மாறிட்டா பூனைங்களை பத்தி எனக்கு எல்லாமே மறந்து போயிடுன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்னால ஹெல்ப் பண்ணவே முடியாது, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீதான் இந்த ஆப்புக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றான். ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட நீ அகைன் ஹீரோயினை லவ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் கேக்குறான். அதுக்கு ஹீரோவும் சம்மதிக்கிறான். நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோ ஹீரோயினுக்கு பூனைங்க கிட்ட எப்பெல்லாம் பேசணும் பழகணும்னு சொல்லி கத்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதை கவனிக்கிறாளோ இல்லையோ ஹீரோவை நல்லாவே சைட் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட பூனையா மாற வச்சு அவன் கிட்ட சில பல கொஸ்டினை கேட்டு அவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ண வைக்கிறான். ஹீரோ பூனையா மாறின அவனோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சாப்பிட போற அது இதுன்னு சொல்லி கொஸ்டின் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டும் விடாம ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ விடாம கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான். அவனோட ஃப்ரெண்டா அடே கொஸ்டின் கேட்டே சாவடிச்சிடாதடா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோயினா கேட்ஸுக்கு வேண்டிய ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. அங்க ஒரு லேடி ஹீரோயின் கிட்ட வந்து நீ தானா அந்த ஆப்பை கண்டுபிடிச்சது, உன்னோட ஆப் நாடிதான்
என்னோட கேட்டுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்ட பார்த்தா ஆளை விழுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். ஹீரோவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹீரோனோட கைய பிடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு ஓடி போறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட கைய விட்டுறான். அவனுக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் அதிகமாயிடுது. எங்க பூனியா மாறிடுவோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோனோட கம்பெனியோட பாஸ அந்த டைரக்டரும் கேடி பொண்ணும் இந்த கம்பெனிய ஜப்பானுக்கு வித்துடலான்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சிடுறாரு. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவா ஒரு வழியா இந்த ஆப்பை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ 9 வருஷமா பூனியா வாழ்ந்துட்டு இப்ப அகைன் மனுஷனா மாறுறது ஒரு சாபம் மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே 2 பேருமே பேசிக்கிட்டே வராங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோவா அதாவது புஜுக்க குளிப்பாட்டிட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா அடிக்கிறாதகி என்ன புளிஞ்சி என்ன சட்னி ஆக்கிடுவா போலயே அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். ஹீரோயின் புஜுக் கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கா. அப்படியே அங்கேயே தூங்கி போயிடுறா. புஜுக்கா ஹீரோயினை பார்த்து சாரி கேக்குது. நீ என்ன ஒரு பூனைன்னு கண்டுபிடிச்சா என்னால அகைன் மனுஷனா மாறவே முடியாதுன்னு சொல்லி நினைக்குது. ஹீரோ இன்னும் 3 days தான், அதுக்குள்ள நான் மனுஷனா மாறிடுவேன், எனக்காண்டி நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு பிளேஸுக்கு அவுட்டிங் போறாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே போறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு 3 நாள் டைம் வேணும், நான் வெளியில போறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அவன் கிட்ட நீ திருப்ப வருவியான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட நான் கண்டிப்பா திருப்ப வருவேன், அது வரைக்கும் நீ உன்னை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எந்திரிச்சு ஹீரோனோட ஷூ லேஸா கட்டி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா ஸ்கூல் டேஸ்ல அவன் கட்டி விட்டது ஞாபகம் வருது. ஷூ லேஸா கட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் 2 பேருமே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட அந்த பென் டிரைவ கொடுத்துட்டு இதுலதான் உன்னோட ஆப் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கா செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோனும் அவளோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது அவளை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஆபீஸுக்கு கிளம்பி வரா. அவளை பின்தொடர்ந்து ஒரு கார் வருது. ஒருத்தன் வேகமா ஓடி வந்து ஹீரோனை பிடிச்சு அந்த காருக்குள்ள தள்ளி ஹீரோனை அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் கால் போகவே இல்லை, அந்த கேடி பொண்ணா அவ எடுக்க மாட்டா, அவ அந்த ஆப்போட ஓடி போயிட்டான்னு சொல்லி ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்கா. அங்க அந்த டைரக்டர் வரும்போது அந்த கேடி பொண்ணு அவன் பின்னாடியே போறா. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த டைரக்டர் ஹீரோனோட பாஸ் கிட்ட இருந்து அந்த கம்பெனியை ஏமாத்தி வாங்கிடுறான். அது எல்லாத்தையுமே ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஒட்டி நின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த டைரக்டர் கேடி பொண்ணு கிட்ட நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி 2 பேருமே ஹக் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. ஹீரோக்கு ஹீரோனோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோவா வேகமா கார் எடுத்து ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட வரான். ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட ஹீரோனை காணோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவே பதட்டமா ஹீரோனை தேடி ஓடி போறான். ஹீரோ ஒரு பிளேஸ்ல போய் நிக்கிறான். அங்க நிறைய கேட்ஸ் இருக்கு. அதுங்க கிட்ட சைகையாலேயே பேசிட்டு இருக்கான். அங்க ஹீரோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். அவன் அந்த கேட்ஸ் கிட்ட போயிட்டு ஹீரோனை பத்தி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டா என்னடா நடு ரோட்ல உட்காந்து வித்த காமிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியே ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். ஹீரோ அந்த பூனை சொன்னதை வச்சு அந்த சைடா ஓடி போயிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டா எல்லா பூனைங்களையுமே ஹெல்ப் காண்டி கூப்பிடுறான். எல்லா பூனைங்களுமே ஹீரோயின் போன வழிய ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்குங்க. ஹீரோவும் அந்த வழியில வேகமா ஓடி போறான். ஒரு வழியா அந்த பூனைங்க சொன்ன ஒரு ஃபேக்டரிக்குமே ஹீரோ வந்துடுறான். அங்கதான் ஹீரோயினையுமே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே அந்த டோர் லாக்க உடைச்சிட்டு இருக்கும் போது அவன் பொடனிலேயே வந்து யாரோ கட்டையால அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்திலேயே ஹீரோவையுமே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த டைரக்டரும் அந்த கேடி பொண்ணும் தான். அந்த டைரக்டரா ஹீரோ பார்த்து நீ எப்படி இந்த பிளேஸ கண்டுபிடிச்ச, பரவாயில்ல நீங்க வந்தது கூட சந்தோஷம் தான் சொல்லும் போது ஹீரோக்கா செம்மையான காண்டாவுது. அந்த டைரக்டரா இந்த ஆப்பை ஆட்டை போட்டுட்டு நாங்க ஜப்பானுக்கு போயிடுவோம், நீங்க இங்கேயே சோறு தண்ணி இல்லாம கிடந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கேடி பொண்ணும் அந்த டைரக்டரும் சொன்ன மாதிரியே அவங்களோட ஆப்பை ஆட்டைய போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோயின் இது எல்லாமே என்னாலதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி கதறி அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து நீ அழாத, இப்ப என்ன நடந்தாலும் நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடியே பூனையா மாறுறான். ஹீரோயின் ஹீரோவையே பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க அந்த டைரக்டரும் கேடி பொண்ணு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க பின்னாடியே ஓடி போய் அந்த டைரக்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். 2 பேருமே உருண்டு புரண்டெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைரக்டரா ஹீரோவை பிடிச்சு அடி
அடின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ தத்தி புத்தி எந்திரிச்சு ஒரு வழியா அந்த டைரக்டரை அடிச்சு போட்டுறான். அதை பார்த்து அந்த கேடி பொண்ணா எர்ரா ஓட்டத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அந்த கேடி பொண்ணு பின்னாடி நிறைய பூனைங்க அவளை துரத்திக்கிட்டே ஓடுதுங்க. அது பின்னாடியே ஹீரோட ஃப்ரெண்டும் வரான். அந்த பூனைங்க எல்லாமே அவளை கடிச்சு கொதறிட்டு இருக்குங்க. ஹீரோட ஃப்ரெண்டா அவளை பார்த்து இது எல்லாமே உனக்கு தேவைதான்னு சொல்லிட்டு அவ ஹேண்ட்பேக்ல இருந்து அந்த பென் டிரைவை எடுத்துடுறான். இங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறான். ஹீரோயினா அவனை ஷாக்கா பார்த்து நான் பார்த்தது எல்லாமே உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் சபிக்கப்பட்டேன். பாதி நாள் மனுஷனாவும் பாதி நாள் பூனையாவும் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனாலதான் என்னால உன் கூட இருக்க முடியலன்றான். என்னை யாராவது பூனையா மாறத பார்த்தா என்னால மனுஷனா அகைன் மாறவே முடியாது. இப்போ உன் முன்னாடி நான் பூனையா மாறிட்டேன். என்னோட லாஸ்ட் சான்ஸுமே போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்றான். என்னால அகைன் உன் கூட இருக்க முடியாது, உன்னை லவ் பண்ண முடியாது, நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் எப்பவுமே உன்னை மட்டும் நான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை திரும்பி பார்க்கறான். ஹீரோயின் ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவும் அவளை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட 9 வருஷமா நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், உன்னைதான் இனியும் லவ் பண்ணுவேன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். இதை ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்து சந்தோஷப்படுறான். ஹீரோ ஹீரோனை கிஸ் பண்ணிக்கிறான். 2 பேருமே கிஸ் பண்றாங்க. ஓவர் ஃபீலிங்ஸ் ஆகி ஹீரோ மறுபடியுமே பூனையா மாறிடுறான். ஹீரோட மைண்ட் வாய்ஸா இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்ற மாதிரியே நினைச்சிருப்பான். நெக்ஸ்ட் டே ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காண்டி ஒரு கூட்டமே அலமோதி நின்னுட்டு இருக்கு. அதை ஹீரோ ஹீரோயினும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணா அகைன் 2 பேருமே கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஷாக் ஆகி ஹீரோவையே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஷாக் ஆகி ஹீரோ கிட்ட நீ அகைன் பூனையா மாறலையா, நான் கூட்டத்துக்கு முன்னாடி உன்னை கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட சாரி கேக்குறா. இது எல்லாத்தையுமே ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த கேட்டோட காடும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டா ஷாக் ஆகி அவன் எப்படி அவ கிஸ் பண்ண போது பூனையா மாறலன்னு சொல்லி கேக்குறான். அந்த கேட்டோட காடா நான் அந்த டைரக்டரையும் அந்த கேடி பொண்ணையும் பூனையா மாத்திட்டேன். ஹீரோ ரொம்பவே நல்ல பையன், அதனால அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டே அந்த ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்குமே ஒன்று சேர்ந்ததுல ரொம்பவே சந்தோஷம். இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.